யுஎன் யுஎன் மேண்டேட் ஒன்றை தயாரிக்கிறார்கள். இந்த மேண்டேட் படி 3 அம்சங்கள். என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பகுதி யூதர்கள் ஆளுகிற இண்டிபெண்டன்ட் ஜூயிஷ் ஸ்டேட்டுன்னுவாங்க. யூதர்கள் மட்டுமே ஆளக்கூடிய ஒரு ஜூயிஷ் ஸ்டேட். ஒரு பகுதி அரேபியர்கள் மட்டும் ஆளக்கூடிய பாலஸ்தீன பகுதி. இப்போ எருசலேம்னு வருது. எருசலேம் எப்பவுமே பல பேர் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு இடம். ஏற்கனவே பார்த்துருக்கோம், எருசலேம் வந்து 3 ரிலிஜனுக்கே சொந்தமான இடம். ஏன்னா, அது வந்து யூதர்களுக்கு தாவீதினுடைய தலைநகரம். அதனால அது எங்களுக்கு வேணும்னுவாங்க. அரேபியர்களுக்கு வந்து எருசலேம் 3வது முக்கிய புண்ணிய ஸ்தலம். அதனால அவர்களுக்கு அது வேண்டும். மெக்கா மாதிரி அவங்களுக்கு. ஆமா. மெக்கா, மெதினாக்கு அடுத்து 3வது முக்கிய ஸ்தலம் வந்து எருசலேம். கிறிஸ்தவர்களுக்கு அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்றதுனால, அவங்க அதுக்கும் அவங்களுக்கு புனித பகுதி அவங்களுக்கும் வேண்டும். அதனால இன்றைக்கும் நீங்க எருசலேம் போனீங்கன்னா, 3 குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஜூயிஷ் குவார்ட்டர்ஸ், கிறிஸ்டியன் குவார்ட்டர்ஸ், அரேபியன் குவார்ட்டர்ஸ்ன்னு இருக்கும். அதனால 3 பகுதிகள் உண்டு. அதனால அவங்க யுஎன் என்ன பண்ணாங்க, இந்த எருசலேம் பகுதி முழுக்கவும் யுஎன் கண்ட்ரோல்ல இருக்கும். ஆமா. அது ஒரு தனி பகுதி. அது யாருக்குமே சொந்தம் இல்லை. அந்த மாதிரி ஒரு 3 பகுதிகளாக பிரித்து மேப்பெல்லாம் போட்டாங்க. இப்ப இதில 3 பகுதிய பிரிச்சதுல எருசலேம் கண்ணிலேயே கிடையாது. அ இந்த 2 பகுதி. இப்ப இஸ்ரவேலர்களுக்கு சாய்ஸ் ரொம்ப கிடையாது. அவங்க வந்து இதுவரைக்கும் நாடு இல்ல. கிடைச்ச இடம் போதுன்றதுனால, அவர்கள் எதுவானாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நிலைமையில இருக்கிறாங்க. அந்த பாலஸ்தீனிய பகுதியை அவர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் இது எங்க நாடு. அதனால இது முழு பகுதியும் பாலஸ்தீன பகுதியா இருக்குது. இப்ப இந்த நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மே 14 அவங்க போயிருவாங்க. அடுத்த நாள் வந்து அவங்கவங்க பாடு. இப்ப இந்த சூழ்நிலையில தான் 1917லிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் இங்க வந்து குடியேறியிருக்காங்க. இந்த யூதர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு ஒண்ணுமே இல்ல. அவங்கட்ட வந்து ஒரு 5 பழைய டேங்க் இருந்தது. அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு துப்பாக்கிகள் உண்டு. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற காரியம். அவங்களுக்கு வந்து ஏர் ஃபோர்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா நாடே இல்லையே. அவர்களுக்கென்று ஒரு பார்லிமென்ட் கிடையாது. ஒண்ணுமே கிடையாதுல்ல. அவங்க ஆளவில்லை. இப்போ இக்கட்டான சூழ்நிலை. டேவிட் பென்குரியன் தான் இப்ப தலைவரா இருக்கிறார். ஓ! இஸ்ரேலுக்கு நான் தலைவர் வச்சுட்டாங்க. ஆமா. டேவிட் பென்குரியன் போலண்ட்லேருந்து வந்த ஒரு யூதர். அவரு கொஞ்சம் கூட்டமைப்பெல்லாம் நடத்திக்கிட்டு, இந்த இணைக்கப்பட்டு இந்த இருக்கிறவங்கள இணைக்கப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தேசத்தை அனௌன்ஸ் பண்ணுவதா வேணாமான்றது ஒரு நிலைமை. ஏனென்றால், எப்ப தேசம் என்று உருவாக்கப்பட்டதோ, அடுத்த நாள் வார் வரப்போகிறது. அனௌன்ஸ் பண்ணவில்லை என்றாலும், அவர்கள் அடிக்கப் போகிறார்கள். அதனால அவங்க ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் டிசைட் பண்றாங்க.